அன்பார்ந்த எனது யூடியூப் நேயர்களே, இன்றைய ஒரு தலைப்பு ரொம்ப தெய்வீகமான தலைப்பு. இது எனக்கு மேலேந்து வந்தது நேற்று காலையில். எனவே இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். ஷார்ட்டாக தான் போட்டிருங்க, ஒரு 10 நிமிஷம் வரும் அவ்வளோதான், அல்லது ஒரு 15 நிமிஷம் வரும் அவ்வளோதான். மிக முக்கியமானது, எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது, இது புதிய கருத்து. இந்த கதையை இது ஒரு கதை மேலேருந்து எனக்கு சொல்லப்பட்ட உண்மை கதை. இதை நீங்கள் வேறு எந்த புராணங்கள்லையும் பார்க்க முடியாது. அதுதான் இதில் ஒரு அதிசயம். எந்த புராணத்தில், தேவி பாகவதம், கந்த புராணம், சிவபுராணம், பெருமாள் புராணம், ஏன்னா எதில் தேடினாலும் கிடைக்காது, வேதங்களில் தேடினாலும் கிடைக்காது. எனக்கு மேலிருந்து பிரத்யேகமாக சொல்லப்பட்ட ஒரு வரலாறு. எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல போடுவேன், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், ப்ரெஸ் பெல் பட்டன்னு. அதை பார்த்துட்டுனாச்சும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் என்னென்னா, கண்ணகி யாருடைய அவதாரம்? இதுதான் சிம்பிளான தலைப்பு. கண்ணகி யாருடைய அவதாரம், அல்லது கண்ணகியின் அவதார மகிமை அப்படின்னு வச்சா பார்க்க மாட்டீங்க. கண்ணகி அவதார மகிமை, அதை பற்றி கண்ணகியை பற்றி பொழுது பேச போகிற சிலப்பதிகாரத்தை பற்றி அப்படின்றீங்க. ஆனால் கண்ணகி யாருடைய அவதாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். யாருடைய அவதாரம்? அப்படி ஒன்றும் புதுசாக யாரும் இல்லையா, அவன் மனுஷி தானே, ஒரு செட்டியார் பொண்ணு தானே, வைசிய குலத்தில் பிறந்தவ தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். யாருடைய அவதாரம்னு. இப்போ கண்ணகியோடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட கதை எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். அடிப்படை கதை தெரியும். கோவலன் மனைவி, கோவலனை பிரிந்து வாழ்ந்தால் அந்த கதை தெரியும். அதாவது கண்ணகி கற்புக்கரசி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த கண்ணகியை பற்றி சொல்லும் பொழுதுங்க, இந்த கண்ணகி தாயை நான் என்னுடைய ஸ்வீகார தாயாக நினச்சி வணங்குவேன். என் தெய்வத்தாயே நினச்சி வணங்குவேன். என்னமோ அந்த அம்மா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு பக்தி. ஏன்னா சிலப்பதிகாரத்தை நான் 2-3 தடவை படிச்சிருக்கிறேன். உரைநடை தான், இன்னும் அந்த செய்யுள் நடை இன்னும் நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு தமிழ் புலமை இல்லை. செய்யுள் அதோட பொழிப்புரை அப்படி இருந்தால் நான் படிக்கலாம். இருந்தாலும் விளக்கமான பல பெரிய ஆத்தர்கள் எழுதிய சிலப்பதிகாரத்தை நான் படித்திருக்கிறேன், விரதம் பூண்டு படித்திருக்கிறேன். அந்த அம்மா எனக்கு அடிக்கடி கனவுலையும் வருவாங்க, சில செய்திகளையும் சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. இந்த கண்ணகி தாயை பற்றி சொல்லும் பொழுது, கற்பின் இலக்கணம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்ணகி தாயை கேரளாவில் பகவதியாக, கொடுங்கலூர் பகவதி அப்படிங்கிறத மெயின் நினைத்து, அம்மனாக பராசக்தியின் அவதாரமாக நினைத்து வணங்குகிறார்கள் என்பதும் நீங்கள் எல்லோரும் அறிந்ததே. இந்த கொடுங்கலூர் பகவதி என்ற கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் சேரன் கண்ணகி கட்டிய ஒரிஜினலான முறையான மிகப்பெரிய கோயில். அதற்கு முன்பாக ஆதி கோயிலாக கண்ணகியை மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில், இப்போ கண்ணகி கோயிலை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்களே, தஞ்சாவூர் கரந்தை புலவர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த கோவிந்தராஜனார் என்பவர் கண்ணகியின் கோயிலை கண்டுபிடித்தார் என்று நாம் அறிவோம். அதற்காக அவருக்கு பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க கலைஞர் ஆட்சியில். அது கண்ணகியை எங்கு பார்த்தானோ சேரன் செங்குட்டுவன் பார்த்ததாக மலைவாழ் மக்கள் சொன்னாங்களோ, அந்த பாறைகிட்டு பக்கத்தில் ஒரு கோயில் அமைக்கிறார். அது சின்ன இடம். அந்த மாதிரி சின்ன இடத்துல அவர் கோயில் கட்டி இருந்தாருன்னா, அதுதான் அவர் கட்டின ஒரிஜினல் கோயில்னா, அந்த கோயிலுடைய விழாவுக்கு 3 சேர சோழ பாண்டியர்கள், சோழர்களையும் அழைக்கிறார், பாண்டியர்களை அழைக்கிறார், குறுநில மன்னர்களை அழைக்கிறாரு, வடநாட்டு மன்னர்களை அழைக்கிறாரு. இவ்வளோ கூட்டம் அங்கே எப்படி இருக்க முடியும்? பெரிய படையெடுத்துக்கிட்டு போய் இமயமலையில் விற்கொடியை பொறிச்சிட்டு கனக விஜயன் தலையில் கல்லை தூக்கிட்டு வந்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய மன்னன், இத்தனோண்டு கோயிலை கட்டுவார். அது சின்ன இடத்துல. இங்கே ஒரு ஞாபகார்த்தமாக மூல கண்ணகி கோயிலை அமைச்சிட்டு கொடுங்கலூரில் பெரிய கோயிலை நிர்மாணிக்கிறார். அதுதான் கொடுங்கலூர் பகவதி கோயில் தான் சேரன் கட்டிய. அங்கு தான் எல்லா மன்னர்களும் கூடியிருந்தாங்க. இது யாருக்கும் தெரியாத உண்மை. இது எனக்கு உணர்த்தப்பட்டது. இதோட டாபிக் முடிஞ்சு போயிடுச்சுன்னு போயிடாதீங்க, இனிமேல் தான் உண்மையானது. கண்ணகி யாருடைய அவதாரம் அப்படின்னு எனக்கு இந்த கேள்வி வரவே இல்லை. திடீர்னு நேற்று வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, நான் கேள்வி கேட்கல,
அங்கேருந்து மேலேருந்து எனக்கு உணர்த்தப்படுது, கண்ணகி காளியின் அவதாரம், பத்ரகாளியின் அவதாரம். எப்படின்னு பார்ப்போமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஏன் அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, 4 பாயிண்டில் முடிச்சுட்டு போயிடுறாங்க. கண்ணகி பத்ரகாளியின் அவதாரம் என்று எனக்கு மேலிருந்து உணர்த்தப்பட்டது நேற்று விடியற் காலையில். எதனால் அப்படின்னு சொன்னோம்னா, பத்ரகாளி ஏன் மனுஷியாக பிறந்து கோவலனை பிரிஞ்சு கணவனை பிரிஞ்சு வாடுறா? பத்ரகாளி அவள் செய்த தவறுக்காக அவள் மானிட குலத்தில் பிறந்து பூம்புகாரில் பிறந்து கோவலனை திருமணம் புரிந்து அந்த பிரிஞ்சு வாழ்ந்து கொஞ்சம் கூட எந்த விதத்திலையும் அவருடன் அவள் உடலுறவு கொள்ளவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் பண்ண காலையில் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு 16 வயசு என்னமோ தான், இப்போ 12 வயசு, 12 வயசு தான், 12 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. காலைல கல்யாணம் பண்ணார், நைட்டு சாயந்தரம் அவர் கோலம் மாதவி வீட்டுக்கு போயிடுறாரு. அதோடு பிரிஞ்சவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு அந்த அம்மாவுக்கு 20-22 வயசில் தான் கோவலன் திரும்பி வர்றாரு. வந்தோடனே 2 பேரும் கிளம்பி மதுரைக்கு வந்தாங்க. அவர் வெட்டுண்டு செத்தார். அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன் காளிக்கு இந்த நிலைமை? மானிடனாக பிறந்து ஒரு மனுஷ பெண்ணாக பிறந்து கற்புக்கரசியாக வாழ்ந்து கணவனை பிரிந்து வாடி மதுரையை எரிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னா, அதுக்கு சிலப்பதிகாரத்தில் ஊழ்வினை வந்து உறுத்துன்னு சொல்லி, நீ போன பிறவியில் நீயும் புருஷனும் அங்கே சோழ பாண்டிய நாட்டில் வந்த ஒரு கணவன் மனைவியை ஏமாற்றி நகையெல்லாம் பறிச்சுக்கிட்டு, நகை காசைப்பட்டு பறிச்சுக்கிட்டு அவன் மேலே பொய் குற்றச்சாட்டி பொய் சாட்சி சொல்லி அவனை கொலை உண்டு அவனை வந்து அரச தண்டனைக்கு ஆளாக்கி கொலை தண்டனைக்கு ஆளாக்கினீங்க. அந்த ஊழ்வினை வந்து உறுத்துதுன்னு அந்த மதுரையாம்பதி தெய்வம் சொல்லும். அது ஒரு கதை. அது மாதிரி சொன்னது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எனக்கு உணர்த்தப்பட்டதுன்னா, காளியே அவதாரம் எடுத்து வந்தவள் தான் கண்ணகி. ஏன் காளி கண்ணகியாக அவதாரம் எடுத்தாள்னா, காளி செய்த ஒரு தவறு என்னென்னா, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பல படங்களில் புகைப்படங்கள்லையும் ஓவியங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. காளி சிவனை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பல கதைகள் சொல்லப்படுகிறது. பல மாதிரியான என்ன கதைன்னா, தாருகாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாருகாசுரன் ஒரு வரம் பெற்றிருந்தான். தனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ் வேணும்னு பிரம்மன்ட்ட கேட்டப்ப, பூமியில் யாரை பிறந்தாலும் மரணம் உண்டுன்னு சொல்கிறாரு, வேறு வரம் கேளுன்னு. அப்போ ஆண்முகத்தையே பார்க்காத 16 வயது பெண்ணால் தான் எனக்கு மரணம்னு அவன் ஒரு வரம் வாங்கினதாகவும், அந்த 16 வயது பெண் பூமியில் பிறந்து ஒரு காட்டில் பிறந்து ஒரு பிரம்மராட்சசால வளர்க்கப்பட்டு ஆண்முகத்தையே பார்க்காமல் வளர்க்கப்பட்டதாகவும், சிவன் வந்து 16 வயது அவளுக்கு கம்ப்ளீட் ஆனோடனே சிவன் நாரதரை கூப்பிட்டு, நீ போய் தாரகாசுரன்ட்ட சொல்லு, இந்த மாதிரி காட்டில் ஒரு அழகான பெண் இருக்கா, அதை சிவன் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு. இவன் முந்திக்கிட்டு போய் அங்கே போய் முண்டுனா அவன் தலை வேற முண்டை வேறமா ஆகிடுவான், நீ போய் சொல்லுன்னு வம்பிள் விட்டார். நாரதர் சொன்னோம், தாரகாசுரன் போய் அந்த அம்மா அந்த பொண்ணு கையை பிடிச்சிலுங்க, அவளுக்கு காளியாக உருவம் எடுத்து கோவம் வந்து அவனை வதம் செய்து அடங்காத ஆத்திரம் அப்படி வதம் செஞ்சோன்னா அப்படி ஒரு கதை ஓடும். இன்னொன்று இதில் பார்த்திங்கன்னா, ஆதிபராசக்தியில் பார்த்திங்கன்னா, ரத்த பீஜனை அசுரன் ரத்த பீஜன் பேர், அவனை வெட்டி ஒவ்வொரு துளி பூமியில் விழுந்தாலும் அதுலேருந்து லட்சம் அவனை போல அரக்கர்கள் ராட்சசர்கள் உருவாங்கன்னு. அப்போ ஆதிபராசக்திக்கு வந்து அவனை கொல்லணும்னு நினைக்கும்போது, ரத்தத்துலேருந்து வரும்போது பல வீரர்கள் வரும்போது, எனக்கு முடிவே இல்லையான்னு தான் துர்கையை கூப்பிட்டு, நான் வெட்டுறேன், அவன் தலையில் ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழா அப்படி குடிச்சிருன்றாங்க. குடிச்சதுக்கப்புறம் அவங்கள வதம் பண்ணுறாங்க. அந்த ஆதிபராசக்தி காளி அவதாரம் ஆங்காரம் கொண்டு அவனை கொன்னதுக்கப்புறம் ஆங்காரம் அடங்காமல் ஆடுறாங்க அப்படின்னு 2 வகையான கதைகள் சொல்லப்படுகிறது. எது உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் அடிப்படை உண்மை, ஒரு அசுரனை வதம் செய்து அதனால் ஏற்பட்ட கோபம் அடங்காமல் காளி ஆடுகிறாள். ஆடி என்ன பண்ணுறா, பூமியே எல்லாரையும் அழிக்கிறா, குறுக்க வர முடியல யாராலையும். கண்ணில் கண்டவங்களாம் அடி தான், கண்ணில் பார்த்தவன் நல்லவனா கட்டவனா அடி. தேவர்கள்லாம் போய் வேண்டுறாங்க மகாவிஷ்ணுகிட்ட. மகாவிஷ்ணு போய் என்ன பண்ணுறாரு, சிவனை போய் பார்த்தோன்னே, இது எப்படி சிவனு திகைக்கிறார், இவன் ஆத்திரத்தை எப்படி அடக்கிறது, ஆங்காரத்தை கோபத்தை எப்படி அடக்கிறதுன்னு. சரி போங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காளி வேகமாக நடந்து வர்றப்போ அதில் ஒரு குறுக்கப்படுத்துக்கிறார். இவன் கவனிக்காமல் அவன் நெஞ்சிலே நின்று ஒரு 2 குதி குதிச்சிடுறான்.
அப்புறம் தான் கீழே குனிஞ்சு பார்த்தா புருஷன். ஸோ புருஷனை மீச்சிட்டேன்னு அந்த குற்ற உணர்வில் அவர் கோபமெல்லாம் அடங்கிடுதான். இதுதான் புராண கதை. அதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டது. காளி தன் புருஷனை காலால் மிதித்த காரணத்தால், அது தெரியாமல் மிதித்திருந்தாலும் கணவனை மிதித்த காரணத்தால் நீ பூமியில் கண்ணகியாக பிறந்து உன் கணவனை பிரிந்து வாடி எந்த விதமான உறவும் இல்லாமல் அவனை நீ பிரிந்து அவதிப்பட வேண்டும் என்று ஒரு சாபம் அவளுக்கு என்று எனக்கு மேலிருந்து நேற்று சொல்லப்பட்டது. இது இந்த கதை நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காதுங்க. இது நான் உண்மை நம்புகிறேன். எனக்கு சொல்லப்பட்ட உண்மை நம்புகிறேன். காளி தான் கண்ணகியாக வந்துப்பார். சரி, இதுக்கு என்ன ஏன் ஆதாரம், லாஜிக்காக அதை சொல்லியா அப்படின்னா, 2 பேர்லேயும் ஒற்றுமை இருக்கும் பாருங்கள். காளி தாராசுரனை வதை செஞ்சதுக்கப்புறம் அகங்காரத்தோட கண்ணு முன்னு தெரியாமல் அடிக்கிறா எல்லாரையும். அதே மாதிரி கோவலன் வதம் செய்யப்பட்டவுடன், மன்னனால் பாண்டிய மன்னனால் நெடுஞ்செழியன் வதம் செய்யப்பட்டவுடன் கோவம் வந்து எல்லாம் நல்லவங்கிட்ட எல்லாம் அழிக்கிறான். ஒரு 4 பேர் இருக்கிற விதிவிலக்கு. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த கோனார் வீட்டு குடியிருப்பு, பெண்கள், பசுக்கள், குழந்தைகள், முதியோர்கள், இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாம் நல்ல ஆணாக இருந்தாலும் சரி, கெட்ட ஆணாக இருந்தாலும் சரி, ஆட்ரா எல்லாத்தையும் எரிச்சிரு தீயன்றா. ஒரு இடது பிச்சு போட்டு. அப்போது மன்னன் செய்த தப்புக்கு மக்கள் அப்போ எல்லாம் எரியுது, ஊரே எரியுது. அந்த மானிட பெண் முன்னால் மதுரையம்பதியின் காவல் தெய்வம் மீனாட்சி அப்படின்னு சொல்லி அவளோட அவதாரமாக காவல் தெய்வங்கள் இருக்குது. அதுங்களே போய் நிற்க பயப்படுது முன்னாடி. அப்படி ஒரு ஆங்காரம். எப்படி காளிக்கு முன்னாடி யாரும் நிற்க பயந்தாங்க? விஷ்ணுவே நிற்க பயந்தார், பிரம்மனே நிற்க பயந்தார், இந்திரன் நிற்க பயப்படுறான். அதே போல் இங்கும் தெய்வங்கள் பயப்படுது அவன் முன்னாடி நிற்க. பின்பக்கம் நின்றுக்கிட்டு போய் கண்ணகின்னு கூப்பிடுது. யார் அது? முன்னே வா அப்படிங்கிறார். முன்ன வர பயமாக இருக்கப்பா, உன்னை பார்த்தா நடுங்குதுமா, நான் என்ன செய்யறதுன்னு. ஏன் அப்படின்னு, கொஞ்சம் சாந்தி பெறுன்னு சொல்லி உன்னுடைய தலையில் கையை வச்சு உன்னுடைய ஊழ்வினை பயன் தான் இதுன்னு சொல்லி சாந்தப்படுத்துறதாக அதில் சிலப்பதிகாரம் ஓடும். அதே மாதிரி பாருங்கள், இவன் காளி எப்படி கண்டவங்களாம் அழித்தாங்க, அழித்து கணவனால் அவள் சாந்தப்படுத்தப்படுகிறாள். அதே மாதிரி இங்கேயும் கண்டபடி அடிக்கிறாள். அவ்வளோ பவர் அவளுக்கு. அதுக்கப்புறம் எங்கே போய் அவள் நற்கதி அடைகிறா? கேரள மண்ணில், மலையாளத்தில். ஏன் தமிழ்நாட்டை வெறுத்துட்டாளா? சரி, பாண்டிய நாட்டை வெறுத்துட்டா. சோழ நாடு தகப்பெல்லாம் இருக்காங்களா, தாயெல்லாம் இருக்காங்க, அங்கே போக வேண்டியதானே? ஏன் சேர நாட்டுக்கு போகிறா? அந்த தெய்வம் சொல்லி இப்படி நீ மேற்க போ, புருஷனை பார்க்கலான்றாங்க. அப்படியே தெற்க மேற்க போகிறா, மலையில் ஏறுறா ஆங்காரமாக. இன்றைக்கும் கேரள மக்கள் தான் கண்ணகிக்கு கோயில் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் அவளை தெய்வமாக, பராசக்தியின் அம்சமாக வழிபடுகிறார்கள். கேரளாவில் போய் பாருங்கள், கண்ணகின்னு சொல்ல மாட்டாங்க, பகவதி, எந்த பகவதி அம்மே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை பராசக்தி, காளி பராசக்தியின் அவதாரமாக தான் நினைக்கிறாங்க. அங்கு போய் தன்னுடைய ஒரிஜினல் பராசக்தியின் அம்சமாக உட்கார்றா, காளியாக உட்கார்றா. ஏன் அங்கே போய் உட்கார்ந்தா தமிழ்நாட்டுக்கு வராமன்னா, அங்குதான் பெண்களை மதிக்கும் பண்பு அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு உதாரணம் சட்ட புத்தகத்தில் இருக்குது. மருமக்கதாயம் என்ற ஒரு முறை அங்கே சமீப காலம் வரை, இந்தியா சுதந்திரம் அடைந்த இன்னும் சிறிது காலம் வரையும் அங்கு மருமக்கதாயம் என்ற முறை அங்கே கடைபிடிக்கப்பட்டது. மருமக்கதாயம் என்றால் என்னென்னா, ஒரு வக்கீலாக சொல்கிறேன், ஆண் வழி வாரிசுரிமை கிடையாதுங்க, பெண் வழி வாரிசுரிமை தான். பெண் சொத்து பெண்ணுன்னு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் அப்படியே ஆண்கள் வழி, அப்பன் சொத்து பிள்ளைக்கு, பிள்ளை சொத்து பேரனுக்கு, பாட்டன் சொத்து பேரனுக்கு. அங்கே தாய் வழி உரிமையில் உள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் இந்தியாவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டாங்க. சமீப காலம் வரை மருமக்கதாயம் என்பது இருந்து அவங்களுக்குன்னு தனி தீர்ப்பு, தனி இதை ஃபாலோ பண்ணி தீர்ப்புகள் வந்திருக்கு. இப்போ அது வழக்கொழிந்து விட்டது. இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த வழக்கம் இருக்கிறது. இருந்தாலும் நவீன காலத்து சட்டங்கள்லாம் அதை ஏற்றுக்காமல் அப்படியே மாறிடுச்சு. அப்போ எங்கு பெண்கள் மதிக்கப்பட்டு, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, எங்கு பெண்கள் சிறப்பிக்கப்பட்டார்களோ அந்த மண்ணில் தான் இந்த தெய்வம் கண்ணகி போய் அடைக்கலமாகறா. அங்கே தான் போய் அவள் அருளாட்சி செய்து கொடுக்குறா. பகவதியாக இருந்து தமிழ்நாட்டையும் வெறுத்து போயிட்டான், பாண்டிய நாட்டையும் சோழ நாட்டையும் வெறுத்துட்டு போயிட்டா, தன் பிறந்த மண்ணையும் வெறுத்துட்டு போயிட்டான். புதுசாக போய் உட்கார எங்கு பெண்கள் மதிக்கப்பட்டாங்கன்னு அங்கு தான் அவள் காளி தேவியாக அமர்கிறாள். கேரளாவில் போய் பாருங்கள்,
கொடுங்கலூர் பகவதி, அப்புறம் என்ன சோட்டானிக்கர பகவதி. அந்த பகவதி என்றாலே கண்ணகிக்கு அப்புறம்தான் அந்த பகவதி வழிபாடு வந்தது. அந்த பகவதி கண்ணகியாக மட்டும் அவங்க நினைக்க மாட்டாங்க. கண்ணகி காளியின் அவதாரமாக, அம்பாள் பராசக்தியின் அவதாரமாக, ஆதிபராசக்தியின் அவதாரமாகத்தான் அவர்கள் அங்கே வணங்குகிறார்கள். இந்த ஆதிபராசக்தியாக பத்ரகாளியாக வந்தவள் தான் கண்ணகி. ஏன் இங்கு கண்ணகியாக பிறந்தாள் என்பதற்கு காரணம் எனக்கு நேற்று உணர்த்தப்பட்டது. அவள் சிவனை காலில் போட்டு மிதித்த அந்த குற்றத்திற்காகத்தான் அவளுக்கு இந்த இப்படி ஒரு பிறப்பு, மானிட பிறப்பில் அந்த பாவத்தை அந்த சாபத்தை கழிக்க வந்தாள் என்று எனக்கு உணர்த்தப்பட்டது. அதனால தான் இன்றைக்கும் யார் மேலாச்சும் கால் போட்டால் சாரி அப்படி கும்பிட்றோம். கால் படக்கூடாது, யாரையும் உதைக்கக்கூடாது. கால் தெரியாமல் பட்டால் கூட தொட்டு கும்பிட்றோம். ஏன்னா தெரியாமல் பட்டால் கூட அது அவ்வளவு குற்றம், தோஷத்தை உண்டாக்கும் என்பது. தெரியாமல் புருஷனை காலில் போட்டு மீச்சதுக்கு அவளுக்கு கண்ணகியாக பிறந்து இவ்வளோ அவஸ்தைப்பட்டா. தெரியாமல் அந்த தெய்வமே, ஆதிபராசக்தியின் தெய்வத்துக்கே அந்த கதினா நம்ம மனுஷனுக்கெல்லாம் எந்த கதி? அதனால் யார் மேலே கால் பட்டாலும் தொட்டு கும்புற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்க. எதையும் காலால் இப்படி தள்ளுறது, இப்படி உதைக்கிறது, காலால் எத்துறது, அப்புறம் பூமியை காலால் உதைக்கிறது தப்பு. பூமியை காலால் உதைக்கக்கூடாது. உக்கிர பெருவெளி என்ற சங்ககாலத்து மன்னன், லெமுரியா கண்டத்தில் தென்குமரி நாட்டை ஆண்ட, குமரி கண்டத்தை ஆண்ட உக்கிர பெருவெளி மன்னன் பூமியை தரையால் மிதிக்கிறான். அதனால தான் பூமாதேவி வெகுண்டெழுந்து அந்த நாடே கடல் கொண்டுச்சுன்னு ஒரு புராணம் உண்டு, ஒரு கதை உண்டு. எனவே அன்பர்களே, கண்ணகிதான் காளியின் அவதாரம். காளிதான் சிவனை காலால் மிதித்த குற்றத்திற்காக கண்ணகியாக பிறந்து பிறகு கேரளாவிலே பத்ரகாளியோட அம்சமாக பகவதியாக வீற்றிருக்கிறாள் என்பது எனக்கு உணர்த்தப்பட்டது என்பதை நான் இங்கு மிக்க பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.